ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. பகவத்கீதையானது ஸ்ரீமன் நாராயணனால் தானே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டவளே, தெய்வீக அன்னையே, அன்பு அன்னையே, புராண முனிவரான வியாசரால் இயற்றப்பட்டு மகாபாரதத்தின் நடுவில் திகழ்பவளே, அத்வைதமாகிய அமிர்தத்தை பொழிபவளே என்றெல்லாம் தியான ஸ்லோகத்தில் ஒரு பெண்ணின் வடிவினலாக போற்றப்படுகிறார். கீதா என்று ஒரு பெண்ணிற்குத்தான் பெயர் வைப்போமே தவிர ஒரு ஆணின் பெயர் கீதா என்று இருக்காது. அப்படிப்பட்ட பெண்ணின் வடிவினலான கீதா மாதாவை அடியேன் வணங்கி உங்களுக்கு பகவத்கீதையை கூற இருக்கிறேன். இப்பொழுது ஒரு மாணவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு புரியாத ஒரு கணித பாடம் இருக்கிறது. அதை ஆசிரியர் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தாலும் அவருக்கு புரியவில்லை. அந்த பாடத்தை ஆசிரியரிடம் சென்று அவர் கேட்பதற்கு, திரும்ப திரும்ப கேட்பதற்கு ஒரு தயக்கம், பயம் எல்லாம் இருக்கிறது. அதுவே அந்த பாடத்தை கற்று தேர்ந்த அவனுடன் படிக்கும் ஒரு சக மாணவனிடம் அவன் சென்று கேட்கும் பொழுது அந்த பாடமானது அவனுக்கு சுலபமாக புரியும். ஏனென்றால் ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதற்கும் சக மாணவன் கற்றுக் கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்லாமல் புரியவில்லை என்றால் அந்த பாடம் என்னடா இதை இன்னொரு தடவை சொல்லிக்கூட, எனக்கு இது புரிய மாட்டேங்குது என்பது போல அவர்கள் உரிமையுடன் பேசிக்கொள்வார்கள் அல்லவா? அதுபோல அடியேனி உங்களில் ஒருத்தியாக, ஒரு சக தோழியாக, ஒரு சகோதரியாக அடியேனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பகவத்கீதையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அடியேனிடம் ஒரு சக தோழியாக, சகோதரியாக இருந்து நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். புரியாமல் இருந்தால் அதையும் நீங்கள் கேட்கலாம். அதற்கான பதில் சொல்வதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உடல் வாழ்வதற்கு ஒரு ஆரோக்கியமான உணவு தேவை இல்லையா? மிதமான தட்பவெப்பநிலை தேவை, ஆரோக்கியமான காற்று தேவை, எல்லாமே சுத்தமான காற்று தேவை. இவை எல்லாம் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அது மட்டுமே போதுமா என்றால் அது போதாது. மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அதை எப்படி வைத்துக் கொள்வது? மனம் எப்பொழுதும் அமைதியின்றி தான் இருக்கிறது. மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தேடலில் தான் ஈடுபட வேண்டும். இப்பொழுது ஆப்பிள் மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துச்சு. அந்த ஆப்பிள் ஏன் கீழ் நோக்கி தான் விழ வேண்டும், ஏன் மேல் நோக்கி போகக்கூடாது, ஏன் வலது பக்கமோ இடது பக்கமோ செல்லாமல் அந்த ஆப்பிள் ஏன் கீழ் நோக்கி மட்டுமே விழுகிறது என்ற தேடலின் விடையாகத்தான் புவியீர்ப்பு விசை இருப்பதை சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் கண்டுபிடித்தார் அல்லவா? அந்த கண்டுபிடிப்பு தான் அவர்களுக்கு பின்னால் வந்த பல அறிஞர்களுடைய கண்டுபிடிப்பிற்கு இது ஒரு ஆதாரமாக இருந்தது. அப்படி ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடித்தார். அதுபோல மனம் எப்படி அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தேடலில் தான் நாம் தேடி செல்ல வேண்டும். இப்பொழுது மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. மிருகங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? இனப்பெருக்கம் செய்கிறது. தன்னுடைய குழந்தைகளை நன்றாக பேணி பாதுகாக்கிறது. ஒரு சிங்கமாக இருக்கட்டும், காக்கை குருவிகளாக இருக்கட்டும், நன்றாக கூடு கட்டுகிறது. குருவிகள் எல்லாம் அந்த கூட்டில் தன்னுடைய குஞ்சுகளை நன்றாக பார்த்து கொண்டு அந்த குஞ்சுகளுக்கு உணவளித்து எல்லாமே செய்கிறது. நன்றாக பாதுகாத்து அதை வாழ்கிறது. இப்படி விலங்குகளும் பறவைகளும் உண்கின்றன, வாழ்கின்றன, கழிக்கின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன அல்லவா? ஆனால் மனிதனாகப்பட்டவன் 6வது அறிவை பெற்றிருக்கிறான். அதனால் என்ன செய்ய வேண்டும்? இதைவிட தாண்டி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அந்த 6வது அறிவின் தேடலானது
உண்டோம் வாழ்ந்தோம் கழித்தோம் என்று மட்டும் இருக்காமல் 6வது அறிவின் தேடலான ஒன்றை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த தேடல் என்ன என்றால், நாம் எதற்காக இப்பொழுது இங்கே பிறந்திருக்கிறோம்? நமக்கு முன்னால் பிறந்தவர்கள் எல்லாம் ஏன் இப்பொழுது நம்முடன் இல்லை? மரணம் என்பது எதற்காக வருகிறது? சரி, வாழும் பொழுது வாழும் மக்களிடையே ஏன் ஏற்றத்தாழ்வு? ஏன் எல்லோரும் சமமாக பிறப்பதில்லை? ஒரு குழந்தை பிச்சைக்காரனுக்கு மகனாக பிறக்கிறது, ஒரு குழந்தை செல்வந்தருக்கு மகனாக பிறக்கிறது, ஒரு குழந்தை எல்லா உடல் ஆரோக்கியத்துடன் நன்றாக பிறக்கிறது, ஒரு குழந்தை ஊனத்துடன் பிறக்கிறது, கண்ணில்லாமல், காதுகள் கேட்காமல், கை கால் முடமாக, இப்படியெல்லாம் பிறக்கிறது குழந்தைகள். எதற்காக இந்த வேறுபாடு? ஏன் இந்த வேறுபாடு நடக்கிறது? நமக்குள்ளே ஏன் சோகமானது ஏற்படுகிறது? ஏன் துன்பங்கள் வருகின்றன? இதற்கான எல்லா விதமான தேடல்களில் ஒவ்வொரு மனிதனும் ஈடுபட வேண்டும். அதுவே மனிதனுடைய 6வது அறிவின் நோக்கமாகும். அந்த 6வது அறிவின் நோக்கமானது எந்த விடையை தேடி செல்ல வேண்டும் என்றால், ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு தேடலில் தான் ஒவ்வொரு மனிதனும் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பது பகவத்கீதையாகும். இப்பொழுது நம்முடைய மனம் என்னென்ன நினைக்கிறது? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்பொழுது பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். என் பையனும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். அவனுக்கு முதல் மாதமே 1,00,000 ரூபா சம்பளம். என்னுடைய மகனுக்கு 50,000 ரூபா சம்பளம் தான் கிடைச்சதே, 50,000 தான் கிடைத்ததே என்று நினைக்கிறோம். பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நல்ல ஒரு பெரிய இடத்தில் திருமணம் முடிவாகிவிட்டது, நமக்கு இல்லையே. அதுவும் பெண்களாக இருந்தால் அவங்க பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் எவ்வளோ அழகா பேசுறாங்க, அழகாக இருக்கிறாங்க, முடி நல்ல அழகா நீளமா இருக்கு, நமக்கு இல்லையே. இந்த மாதிரியான ஒரு மன கவலை எல்லாமே ஏற்படுகிறது. இவையெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன பொறாமை தான் இல்லையா? இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் நம்முடைய மனம் மேலும் மேலும் இந்த எண்ணங்களுக்கு அடிமையாகும் பொழுது, ஐம்புலன்களுக்கு அடிமையாகும் பொழுது நாம் நம்முடைய நிலையையே இழக்கிறோம். மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய மனிதன் என்கின்ற நிலையிலேயே இருந்து மிருகமாக மாறுகிறான் அல்லவா? அப்படியெல்லாம் இல்லாமல் 6வது அறிவான தேவனுடைய இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். இறைவன் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எதற்காக நாம் பிறந்தோம், எதை நாம் அடைய போகிறோம் என்ற தேடலில் ஒவ்வொரு மனிதனும் ஆகப்பட்டவனும் ஈடுபட வேண்டும். மனதை வைத்துக்கொள்வதில் தான் இருக்கிறது. அதற்காகத்தான் பகவான் பகவத்கீதையில் என்ன கூறுகிறார் என்றால், உனக்கு நீயே நண்பன் ஆவாய், உனக்கு நீயே பகைவனும் ஆவாய் என்று கூறுகிறார். நம்முடைய மனதை நன்றாக நாம் வைத்துக்கொள்ளும் பொழுது நாம் நமக்கு நண்பனாக இருக்கிறோம். நம் மனதை அசுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது தேவையில்லாத கவலைகள், சிந்தனைகள் ஏற்படுவதால் மன அழுத்தமானது ஏற்படுகிறது. அப்படி வைத்துக் கொள்வது நமக்கு நாமே பகைவனாக மாறுகிறது. இப்படிப்பட்ட தேடலின் விடையானது பகவத்கீதையில இருக்கிறது. ஆகவே பகவத்கீதையை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். அப்படி தொடர்ந்து பார்த்து வர வேண்டும் என்றால் அடியேனின் இந்த கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இவள் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.